வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக சட்டசபையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதுகுறித்து அப்பளம், வடகம், மோர், வத்தல் சங்கம் மற்றும் மாமதுரையர் தலைவர் திருமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது: தமிழக தொழில்துறை, சுற்றுலா மற்றும் விவசாயம் ஆகிய 3 துறைகளிலும் முன்னேற்றம் அடைய இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2030 இலக்கை முன்வைத்து தொழில்துறையில் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் திட்டங்கள், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு நிதி வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகள் மாநிலத்தின் உற்பத்தி திறனை உயர்த்தும். குறிப்பாக பாரம்பரிய உணவு தயாரிப்பு தொழில்கள், கிராம அடிப்படையிலான சிறு தொழில்கள் மற்றும் பெண்கள் தொழில் முனைவோருக்கு இது புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். சுற்றுலா தள மேம்பாடு, பாரம்பரிய மற்றும் ஆன்மீக மையங்களின் பாதுகாப்பு, சாலை மற்றும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்துதல் ஆகியவை மாநில வருவாயை உயர்த்துவதோடு உள்ளூர் வேலைவாய்ப்பையும் அதிகரிக்கும். தென் மாவட்டங்களின் பண்பாடு உலக அளவில் கொண்டு செல்லும் வாய்ப்பும் உருவாகும். விவசாயத்துறையில் பாசன வசதி மேம்பாடு, கால்வாய் சீரமைப்பு மற்றும் விவசாயிகளுக்கான ஆதரவு திட்டங்கள் உணவு உற்பத்தி நிலைத்தன்மையை உறுதி செய்ய உதவும். கிராம வளர்ச்சி மற்றும் விவசாய உற்பத்தி மேம்பாடு இணைந்து சென்றால் மாநிலத்தின் பொருளாதார அடித்தளம் மேலும் வலுப்படும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், இந்த பட்ஜெட்டில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களும் உள்ளன. அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் அனைத்தும் காலவரையறைக்குள் நடைமுறைப்படுத்தப்படுவது மிக அவசியம். அறிவிப்புகள் மட்டுமே இருந்து செயல்படுத்தலில் தாமதம் ஏற்பட்டால் தொழில்துறை வளர்ச்சி பாதிக்கும். குறிப்பாக மின்சாரம், மூலப்பொருள் மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்தால் குறு, சிறு தொழில்களுக்கு சுமை அதிகரிக்கும். சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் நீண்டகால பாதிப்பு ஏற்படும். விவசாயத்துறையில் விலை நிலைத்தன்மை மற்றும் நீர் மேலாண்மை உறுதி செய்யப்படாவிட்டால் விவசாயிகளின் வருமான பாதுகாப்பு சவாலாக மாறும். மொத்தத்தில் தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்றும் நோக்குடன் அமைந்த இந்த இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்கிறோம். திட்டங்கள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் செயல்படுத்தப்பட்டால் மாநிலம் 2030 இலக்கை நோக்கி வலுவாக முன்னேறும் என நம்புகிறோம் என்றார். மதுரை மாவட்டம் கீழக்குயில்குடி அருகே கரடிப்பட்டி கிராமம் அமைந்துள்ளது. இங்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் அரசு புறம்போக்கு இடம் இருந்தது. அதை அப்பகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானமாக கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். அந்த இடத்தை திடீரென மேலக்குயில்குடியைச் சேர்ந்த தனிநபர் இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு யாரும் உள்ளே வரக்கூடாது என கூறி வருகிறார். அரசு புறம்போக்கு இடத்தை மீட்டு அங்கு விளையாட்டு மைதானம் அமைக்க கோரி கலெக்டர் அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் இந்திய ஜனநாயகன் வாலிபர் சங்கத்துடன் இணைந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் ஆபீஸ் ரோட்டில் சிறுவர் சிறுமியர் கபடி விளையாடி, சிலம்பம் சுற்றி, கிரிக்கெட் போட்டி நடத்தி தங்களின் எதிர்ப்பை நூதன முறையில் பதிவு செய்தனர். நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலக்குயில்குடி கரடிப்பட்டி கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். விளையாட்டு மைதானம் கேட்டு ஒரு 5 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பல்வேறு இடங்களில் சாதாரண உழைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி பல்வேறு தங்கங்களை வெல்லக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கி கார்த்தியான் கூட கபடியில் தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி கிராமப்புறங்களில் விளையாட்டு மைதானம் என்பது இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி மேலக்குடி கிராமத்தில் அந்த கரடிப்பட்டி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது. அதை திட்டமிட்டு மாணவர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாசில்தார், அங்கே இருக்கக்கூடிய விஓஓ, ஆர்ஐ எல்லாம் சேர்ந்து அதை விற்கக்கூடிய சூழல் தான் இருக்கே ஒழிஞ்சு, இந்த மக்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு, மாணவர்கள் விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு தீடலாக பயன்படுத்துகிறத அதை ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு பிளாட்டு போட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு விற்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி விளையாட்டு மைதானம் அங்கே அமைச்சு கொடுக்கணும். அந்த பகுதியில் லைப்ரரி அமைச்சு கொடுக்கணும். இந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கோரிக்கை. பல்கட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் 2019 மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மனு கொடுத்தா நீங்கள் தாசில்தாரை பாருங்கள் அப்படின்றத ரிப்பீட் பண்ணுறாங்க. தாசில்தாரை போய் பார்த்து நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா, தாசில்தார் எதுக்கு விளையாட்டு மைதானம்லாம் அது நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் விளையாட்டு மைதானம் நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு ஏதோ பட்டா வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இழிவாக பேசக்கூடிய நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி அதை செய்கிறதுக்கான, விளையாட்டு மைதானம் அமைச்சு கொடுக்கறதுக்கான எந்த ஒரு மூதாதாரமும் இல்லை. இன்றைக்கி போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி காத்திருப்பு போராட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்றைக்கி கிராம பொதுமக்களும் எல்லோரும் இணைந்து, இன்றைக்கி வாலிபர் சங்கம் தலைமையேற்று அதை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்றது
இப்போ இளைஞர்கள் ஆமாம், இது விளையாட்டு இங்கே வந்து கபடி விளாட்றாங்க, கிரிக்கெட்டு எல்லாம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விளையாட்டு இங்கே வந்து விளாட்றோம். நீங்கள் மைதானம் அமைத்து கொடுக்காட்டி இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தையே வந்து கிரவுண்டாக மாற்றுவோம் அப்படின்றது தான் அதோட இது. இன்றைக்கி விளையாட்டு போட்டிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு, இன்றைக்கி துணை முதல்வர்லாம் இருக்காங்க. இன்றைக்கி கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் மீட்டு விளையாட்டு மைதானம் என்பதை அமைச்சு கொடுக்கணும். திருச்சி மாவட்டம் லால்குடி தச்சங்கோரிச்சியை சேர்ந்தவர் நிதேஷ். பிஇ பட்டதாரியான இவர் ஆடு வளர்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இன்று அதிகாலை தச்சங்கோரிச்சி டு சிறுகனூர் செல்லும் ரோட்டில் 250 ஆடுகளை நெய்க்குளம் நோக்கில் ஓட்டி சென்றார். அந்த வழியாக சர்க்கரை ஆலைக்கு 2 டிராக்டர்கள் கரும்பு ஏற்றிக் கொண்டு தாறுமாறாக ஓடி ஆடுகள் மீது பயங்கரமாக மோதியது. அதில் 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 82 ஆடுகள் ஸ்பாட்டிலேயே இறந்தன. 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் காயமடைந்தன. டிராக்டரை ஓட்டி வந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த நல்ல தம்பி போதையில் டிராக்டரை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. காணக்கல் நல்லூர் போலீசார் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் நல்ல தம்பியிடம் விசாரணை நடத்தினர். இறந்த ஆடுகளின் உடல்களை கால்நடை டாக்டர்கள் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர். 82 ஆடுகள் பலியானதை கண்டு ஆட்டின் உரிமையாளர் சிவகுமார் மற்றும் அவரது மகன் பிஇ பட்டதாரி நிதிஷ் கதறி எழும் காட்சி காண்போரை கலங்க செய்தது. நாங்கள் ஆட்டு பண்ணை வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்பயுமே சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இதில் தச்சங்குறிச்சியிலேருந்து நெய்க்குளம் மேய்ச்சல் தட்டுப்பாடுனால போகும்போது நாங்கள் ஒரு 250 ஆடு ஓட்டிக்கிட்டு போனோம். 2 பேர் ஓட்டிக்கிட்டு போனோம். நாங்கள் தச்சங்குறிச்சியை தாண்டி குடிநீர் பாய்வில் அந்த வாட்டர் டேங்க்குக்கிட்ட நாங்கள் போய்கிட்டு இருக்கும்போது வேகமாக டிராக்டர் வரதுனால நான் தான் முன்னாடி போயிட்டு இருந்தேன். முன்னாடி அப்பயும் வருதுன்னு தெரிஞ்சு தான் முன்னாடி போய் நிப்பாட்ட சொன்னேன். அவர் மது போதையில் வேகமாக ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே வந்தாரே தவிர பிரேக்கே அடிக்கலை. நான் ஜஸ்ட் மிஸ் நான் அதனால் வந்த வேகத்தில் பார்த்துட்டு நான் ஒரு லெஃப்ட்டில் ஒதுங்கிட்டேன். நேராக ஆட்டு மேலே விட்டு நேற்று ஒரு 82 உருப்படி ஆடு டெத்தாயிருச்சு. இதுங்களா, இதோட மதிப்பீடு எப்படி வச்சாலும் 12.5 லட்சம் வரும். இப்போ நான் வாங்கினது நகை அடகு வச்சு வீட்டு பத்தெல்லாம் அடகு வச்சு தான் வாங்கினோம் 12 லட்சத்துக்கு. நான் வாங்கி 6 மாதம் ஆச்சு. இதுக்கு எதாவது நஷ்டஈடு எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஆடு வந்து அவங்க ஊரில் கோடை காலங்கிறனால மேய்ச்சல் தட்டுப்பட்டதுக்காக அடுத்த ஊருக்கு சென்று நைட்டு இரவில் வந்து வண்டி வாகனம் வராது அப்படி என்பதற்காக நைட்டில் ஓட்டியிருக்காங்க. நைட்டில் ஆடு ஓட்டிட்டு போகையில் இந்த இடம் இருக்கும் தச்சங்குறிச்சிக்கு சிறுகனூர் போகிற ரோட்டில் வாட்டர் டேங்க் அருகில் கரும்பு ஆலைக்கு வந்து டிராக்டர் வந்து 2 டிராக்டர் வந்து 2 பெட்டி போட்டு டிராக்டரில் வந்து கரும்பு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதிவேகமாகவும் இங்கே குடிபோதையின் காரணமாக டிரைவர் அலட்சியத்தால் 250 ஆட்டில் வந்து 100க்கும் மேற்பட்ட ஆடு அடிபட்டு காயமாக இருக்குது. 82 ஆடு பாட்டிலே இறந்துருக்குது. இந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரமே இந்த ஆட்டை வச்சு தான் பிழைக்கிறாங்க. அதனால் தமிழக அரசும் கவனத்தில் கொண்டு இந்த இழப்பீடை வந்து உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க ஆடு ஓட்டிக்கிட்டு வரும்போது மேய்ச்சல் தட்டுப்பாடாக நெய்க்குளத்துக்கு ஆடு ஓட்டிகிட்டு சென்றோம். அப்போ செல்லும்போது வாட்டர் டேங்க் பக்கத்தில், குடிநீர் வாட்டர் டேங்க் பக்கத்தில் டிராக்டரு சட்டத்துக்கு புறம்பாக 2 பெட்டியை போட்டு இழுத்துக்கிட்டு வரும்போது அதிவேகத்தில் வந்ததுனால 81 ஆடு இறந்து விட்டது. அதுக்கு தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தகுந்த சன்மானம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டிரைவர் மது போதையில் இருந்தார், ஆனால் அதிவேகமாக வந்தார். காலையில் நான் அவரை விசாரிக்கும் போது பக்கத்தில் இருந்தவங்க இவர் தான் டிரைவர்னு சொன்னாங்க. சொல்லும்போது நான் கேட்கும்போது சண்டை போடும்போது அவர் அந்த இடத்த விட்டு ஸ்பாட்டை விட்டு போயிட்டாரு. கொடைக்கானலில் வரும் மே மாதம் நடைபெறும் 63வது மலர் கண்காட்சியை வரவேற்கும் விதமாக 2ஆம் கட்ட நடவு பணிகளை தோட்டக்கலைத்துறையினர் தொடங்கினர். முன்னதாக மலர் நாற்று நடவு பணிகளை டூரிஸ்டுகள் துவக்கி வைத்தனர். அதில் 85 வகையான விதைகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்ட மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு 6 லட்சம் மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மே மாதம் நடைபெறும் மலர் கண்காட்சியில் பூங்கா முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்தனர்.